இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து 2-3 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த புத்தகம் எப்படின்னா வந்து ஒரு 1,00,000 பிரதிக்கு மேலே அச்சிட்டப்பட்டு விற்றுருக்காங்க. நான் அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினதுல வந்து இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். இது வந்து ஆனந்த் விகடனில் வந்து அந்த கட்டுரையாக வந்தது தான் வந்து இதில் தொகுத்து எழுதியிருக்காங்க. இன்னொன்று, இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு லைஃபோட வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த கட்டம்னா நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம சைடில் வந்து நம்ம சுய பரிசோதனை நம்மளை செஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் மாற்றிக்க முடியுமோ, இதை படித்தா கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து நமக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்றதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த முன்னுரையிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காணாமல் போவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதி தான் வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காணாமல் போவது எப்படி அப்படின்றத வந்து கொஞ்சம் அவரோட அனுபவத்தில் வந்து கொஞ்சம் தொகுத்து வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு நர்மதா நதிக்கரையில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து போயிருந்தாங்களா அங்கே அந்த இடத்துக்கு. அப்போ வந்து ஒரு இளம் தம்பதி அவங்க வந்து அந்த ஆற்றக்கரையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த புதுசாக வந்து கல்யாணம் ஆன அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. இல்லை நான் போகலப்பா, பயமாக இருக்குது, அந்த ஆறு ஓடுறதுலாம் பார்த்து வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. பட் அவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறது, இல்லை நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இறங்கு கொஞ்சம் மெதுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னதாகவும், அவங்க வந்து சின்ன பிள்ளைமாய் வந்து பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பயமாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு வந்து சோறு வழியாக நமக்கு ஊட்டப்படுறாங்க. எதை பற்றி வேணாலும் நம்ம வந்து பயந்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னா அதை நம்ம கடந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பயம் எனக்கு எப்போ ஒரு நாள் வந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் வந்து திருவிழாவில் வந்து காண போயிட்டேன். அப்போ தான் எனக்கு அந்த பயம் வந்துச்சுன்றதையுமே வந்து இந்த அழகாக வந்து ஒரு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நர்மதா ஆற்றின் கரையில் நான் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளம்பெண் ஆற்றின் பிரம்மாண்டமான சொலிப்பை கண்டு மிரட்சியுற்றவளாக, வேண்டாம்ப்பா பயமாக இருக்கு என்று சிறுமியைப் போல நடுக்கமுற்றவளாக சத்தமிட்டபடி விலகி நின்றாள். புதிதாக மனமாகி வந்திருக்கிறாள் என்பது அவளது கண்ண சிவப்பிலும் திருமாங்கல்யத்தின் மெரியிலும் தெரிந்தது. மறுபடியும் பயமாக இருக்குப்பா என அதே வார்த்தையை மாறாமல் சொல்லியபடி இருந்தாள். பயம், இந்த ஒரு சொல் எனக்குள்ளாக எத்தனை வருடம் ஒளிந்திருக்கிறது. உடலில் உள்ள மச்சத்தைப் போல எப்போதும் கூடவே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு விருப்பமான பயத்தை கொண்டிருக்கிறோம். பயத்துக்கு ஒருபோதும் வயதாகுவதே இல்லை. தட்டில் சாதம் பிசைந்து ஊட்டும்போது கூடவே பயமும் சேர்ந்து ஊட்டப்பட்டு விடுகிறது. பயம் ஒரு மாயப்பூவென எங்கும் வளர்ந்திருக்கிறது. சிறியதும் பெரியதுமாக எத்தனையோ பயங்கள் நம் கூடவே வளர்கின்றன. பயத்தை வெல்ல வழி தேடி புறப்பட்டவர்கள் எவரும் அதன் கால் சுவடை கண்டிருக்கிறார்களே அன்றி நேர்கொண்டு வெல்ல முடிந்ததில்லை. பயத்தை ஏற்றுக்கொண்டு கடந்து போவது மட்டும்தான் அதை வெல்லும் ஒரே வழி. பழுத்து போன இலை மரத்தை விட்டு உதிர்வது போல நாட்கள் கடந்து போக போக சில பயங்கள் தானே உதிர்ந்து விடுகின்றன. ஆனால் பயத்தின் கரைபடியாத மனிதன் எவனும் உலகில் இல்லை. பூனையை இரவில் பார்க்கும்போது பயமாகி விடுவது புதிராக இருக்கும். நானும் பயத்தால் நிரம்பியிருக்கிறேன். அதில் ஒன்று, நான் காணாமல் போய்விடுவேன் என்பது. ஸோ இதுதான் வந்து எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க. எஸ்ரா அவர்களுக்குமே வந்து ஒரு பயம் வந்து இருந்திருக்கு, நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தியோட வந்து திருவிழாவுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் போயிருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் வந்து போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் காணா போனதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, 4 வயதான போது நான் ஒரு முறை காணாமல் போயிருக்கிறேன். சித்தியின் வீட்டுக்கு போன போது அழகர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். கூட்டத்தின் நெருக்கடிக்குள்ளாக கயிறு அறுபட்டு வானில் பறந்து கொண்டிருக்கும் ஆப்பிள் நிற பலூனை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தேன். ஸோ அந்த கயிறு அறுபட்டு வந்து அந்த ஆப்பிள் நிற பலூனை பார்த்துக்கிட்டே வந்து எஸ்ரா அவர்கள் போயிருக்காரு. அவங்க சித்தி வந்து எஸ்ரா அவர்களை விட்டு எப்படி விலகினாங்க, அந்த திருவிழாவில் கூட்டிகிட்டு போன சித்தி 4 வயசில் வந்து எஸ்ரா அவர்கள் இருக்கும்போது சித்தி வந்து திருவிழா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படி வந்து அவங்கள விட்டு விலகினாங்க டக்குன்னு அந்த கூட்டத்தில்ன்றதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. மெதுவாக தண்ணீர் மணலில் ஓடி மறைவதைப் போல சித்தி என்னை விலகி போயிருந்தால் பலூன் தலைகளுக்கு மேலாக சுற்றி கொண்டே இருந்தது. ஆற்றில் ஊற்று தோண்டி தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவர்கள் மீது மோதி மண்ணில் விழுந்த போது தான் நான் தனியாக விழுந்து கிடப்பது நினைவுக்கு வந்தது. இவர் வந்து பலூனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. டக்குன்னு பார்த்தா யார் மேலேயே வந்து இடித்து விழுந்துடுறாரு. அப்போ தான் தெரியுது நம்ம காணா போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து யாருமே எதுவுமே தெரியல. நான் 4 வயசில் வந்து எதுவும் பேசவும் முடியாதுல்ல. டக்குன்னு ஒருத்தர் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த லப்பர் பந்து வந்து வாங்கி கொடுக்குறாரு. அந்த தண்ணீர் பந்து வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்ருக்காரு. நீ இங்கேயே உட்காரு, உங்கள் அம்மா யார், நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த 4 வயசு பையனுக்கு எதுவுமே சொல்ல மறுபடியும் அழுதுகிட்டே இருந்திருக்கான். திருப்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தான் வந்து அந்த பந்தெல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு அவர் வந்து போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. டக்குன்னு பார்த்தா சித்தி வந்து ஏகப்பட்ட இடத்துல அழிஞ்சிட்டு இருக்காங்க. சித்திக்குமே வந்து இவர் அதற்கு இடம் தெரியலை. அவங்களும் அந்த பக்கத்து அழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா இவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பக்கத்து போனோடனே இவர் வந்து அவங்கள பார்த்து அழுதுருக்காரு. டக்குன்னு இங்கே வந்து, என்னடா இங்கே உட்காந்துருக்க, எங்கடா இருக்க, யார் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே அந்த திருவிழா முடிகிற இடத்துக்கு வந்தவொடனே வந்து சித்தி வந்து அந்த எஸ்ரா அவர்களை பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டு வந்து அப்படி அழுது கட்டி பிடிச்சி அழுதாங்களா. ஏன்னா அவங்களுமே இவ்வளோ தேடிட்டு இருந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்த பையன்
காணா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவா எல்லாத்தையும் சேர்ந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அதுதான் நான் நான் காணா போனது. இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இது வந்து நான் தெரியாமல் காணா போனது, நான் தெரிஞ்சே ஒரு வாட்டி வந்து நான் காணா போயிடலாமோன்னு நினச்சேன், அந்த வீட்டோட சூழ்நிலை, வீட்டோட அந்த கட்டுப்பாடுகள்னாலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படியா கொண்ட அனுபவம்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக இங்கே சொல்கிறாங்க. அதுதான் இந்த புத்தகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஒரு வீட்டை விட்டு நம்ம அசால்ட்டாக போகிறது எப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பாட்டு போயிடுவோம், ஆனால் வீட்டில் வந்து நம்ம நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையுமே இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் என்னென்னா வந்து இப்போ இந்த சின்ன பிள்ளைகளை காணா போனார்ல, அவங்க சித்தி வந்து பார்த்துருவாங்கல்ல அவர் கிடச்சவொடனே, அப்போ அந்த சித்திக்கும் அவருக்குமான ஒரு நடந்த அந்த ஒரு இதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னை தேடி அலைந்து கலைந்து கேசமும் பதற்றமுமாக சித்தி மணல் திட்டி நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் இறுக்கி கொண்டு கத்தி அழத் தொடங்கினாள். சமாதானம் அடையும் அளவு அழுதாள். வீடு திரும்பும்போது டவுசர் பையிலிருந்து தண்ணீர் பந்தை கையில் எடுத்து விளையாடிபடி வந்தேன். அன்றிரவு வீடே என்னை அதிசயம் போல பார்த்தது. காணாமல் போய்விட்டால் எப்படி வீட்டின் முகவரியை சரியாக சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகளும், நகைக்காக திருடி கொண்டு போகப்பட்டு பிச்சைக்காரர்களாக வேறு ஊர்களில் விற்கப்பட்ட சிறுவர்களின் கதைகளும் இரவெல்லாம் பேசி கலைந்தன. வீட்டில் இருந்த யாரும் பந்து எனக்கு யார் வாங்கி தந்தது என்று கேட்கவே இல்லை. ஸோ அந்த பந்து தான் ஒருத்தர் வாங்கி கொடுத்து நீ உட்காருப்பா நான் வந்துறேன்னு சொல்லி சொன்னார். எஸ்ரா அவள் நினச்சாரான், நம்ம இனிமேல் அவரை எப்போ வந்து பார்க்க போகிறோம், அவருமே நம்மளை தேடிட்டு இருப்பாரா, அவர் தானே கூட்டத்தில் நம்மளை கண்டுபிடிச்சி உட்கார வச்சார், ஒருவேளை அந்த பந்தை வாங்கி கொடுத்துட்டு கூட அவர் கூட நம்மளை திருடிட்டு போய் அந்த பிச்சைக்காரில் ஆக்கி விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த இது எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு 4 வயசில் அப்படின்றாரு. இப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய 18 வயசில் வந்து நானே வந்து வீட்டை விட்டு கிளம்பலான்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே சொல்கிறாங்க. எனது 18 வயதில் நான் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று விரும்பினேன். அப்போது வீடு தான் பயமாக இருந்தது. வீட்டின் நீதிகள், ஒழுக்க வரம்புகள், கட்டுப்பாடுகள் வீட்டை பற்றி எப்போது நினைத்தாலும் பயம் கொள்ள செய்தது. இதற்காக காணாமல் போவதற்கான பல திட்டங்களை உருவாக்கி கொண்டேன். இப்படியான எனது ஆசைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஒரு புத்தகம். ராகுல்ஜியின் ஊர் சுற்றி புராணம் என்ற அந்த சுயசரிதை நூலை படித்தபோது ராகுல்ஜி வீட்டிலிருந்து காணாமல் போவதுதான் ஊர் சுற்ற மேற்கொள்ள வேண்டிய முதல் செயல் என்று எழுதியிருந்தார். ஓடிப்போவது என்றால் நிச்சயம் நம் மரியாதை இடத்துக்கு போய்விட வேண்டும், அது எங்கே என்று தெரியவில்லை. முடிவாக 4 சொற்களில் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு முதலில் கன்னியாகுமரிக்கு போய்விடலாம், பிறகு அங்கே முடிவு செய்து கொள்ளலாம் என்று புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து 18 வயசுல வந்து வீட்டோட ரொம்ப கட்டுப்பாடுகள்னால வீட்டில் இருக்கிறதே பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. நான் வந்து வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்புறாரு. கன்னியாகுமரிக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்குமே வந்து போகிறதுக்கு ஒரு புத்தகம் படிச்சிருக்காரு, அந்த ஊர் சுற்றிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல்ஜி எழுதுனது. வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க, கன்னியாகுமரிக்கு போகிறாங்க. அந்த மூட்டைலாம் அடிச்சு தர்றாரு. அங்கே போயிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி இவங்க அங்கே ஒரு ரூம் போட்டு அங்கே வந்து இந்த புத்தர் அவரோட புக் எடுத்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த வீட்டில் வந்து அவரோட மகளுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பின கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு நிறையாவே தைரியம் வந்திருக்கு. எப்போவுமே எஸ்ரா புத்தகத்தில் வந்து அந்த புத்தரை பற்றி நிறையா விஷயம் எப்போவுமே இருக்கும். இவர் அதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காசு வந்து தீர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கன்னியாகுமரி கடற்கரையெல்லாம் வந்து சுற்றிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு டயத்துக்கு மேலே காசு வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலே நம்ம வந்து ஹோட்டலில் இருந்தால் சரியாக வரான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து வெளில வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நாள் 1.5 நாள் தாக்கு பிடிச்சிருக்காரு. அதுக்கு மேலே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஆனவுடனே நம்ம திருப்பியும் வந்து நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம எடுத்த முடிவு கரெக்டான முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காசு இல்லை, ஆனால் திருப்பியும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க ஊர்லேருந்து ஒரு ஸ்கூல் பஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு பழைய ஆசிரியர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கை கட்டிக்கிட்டு எனக்கு வந்து ஊருக்கு போகணும், எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிவா நீ இந்த பஸ்ஸில் ஏறின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்களாம். போகிறப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அவ்வளோ கத்தி சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்களாம். இவர் வந்து எதுவுமே கத்தாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாராம். ஸோ அங்கே போனார். முதல்ல வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, 4 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாரு, அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்றதை வந்து இங்கே அழகாக சொல்லுவாங்க. நம்ம பாட்டு வீட்டு விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் நம்ம வீட்டை விட்டு போனோடனே வந்து அங்கே உள்ளவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இங்கேயுமே அழகாக வந்து அவங்களோட இதை சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த புத்தகம். இப்போ யாராச்சும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வீட்டு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா கூட யோசிப்பாங்க, நம்ம போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களை வந்து இந்த புத்தகம் நிறையா சரி பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கைகளை கட்டிக்கொண்டு நான் ஊருக்கு திரும்புவதற்கு பணமின்றி நிற்பதாக சொன்னேன். அவர் பஸ்ஸில் ஏறிக்கொள்ள சொன்னார். மாணவர்கள் வழியெல்லாம் கூச்சல் போட்டு கொண்டு வந்தார்கள். நான் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வீட்டை அடைந்தபோது அம்மா சமையல் செய்து கொண்டிருந்தால். நான் அமைதியாக அடுப்படியில் நின்றபோது ஏறிட்டு என்னை பார்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போல சமையலை தொடர்ந்தாள். வீட்டில் எவரும் என்னை எதுவும் கேட்காதது மிகவும் வேதனையாக இருந்தது. அம்மா சுடுசாதமும் ருசிமிக்க காய்கறிகளும் சாப்பிடுவதற்காக எடுத்து வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். 4-5 நாட்களுக்கு பிறகு வீட்டு உணவை சாப்பிட்டேன். சாப்பிட அழுகை பொங்கி கொண்டு வந்தது. பாதிக்கு மேல் சாப்பிட விருப்பமே இல்லை. தண்ணீரை குடித்தபோது தொண்டை வலித்தது. அன்றிரவு அப்பா என்னை தனியே அழைத்து கொண்டு போய் வீடே 4 நாட்களாக தூக்கம் இல்லாமல் வேதனையில் இருந்தது என்று சொன்னார். அது எனக்கு அவமானமாக இருந்தது.
காணாமல் போய்விடுவது தனிநபர் சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை. அது ஒரு விபத்தை விடவும் வலிய துயரம். இப்போதும் நகரின் ஏதோ சாலையில் சிறுவர்கள் தனியே சுற்றி அலைவதை காணும்போது தொண்டையில் மெலிதாக வலி உண்டாகிறது. வீடு திரும்பாமல் ஏதோ காரணங்களால் வேறு ஊர்களில், வேறு தேசங்களில், வேறு பெயர்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாவரும் துயரவான்கள். அவர்களில் ஒருவரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களின் கண்களை உற்றுப்பாருங்கள். வீட்டை, ஊரை, குடும்பத்தை பிரிந்து வந்த நாள் இளமையின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். அவர்களிடம் பேசி பாருங்கள். அவர்கள் வார்த்தைகளை விளக்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு பழகி பாருங்கள். உங்கள் அன்பை அவர்கள் விளக்குவார்கள். அவர்களால் வெறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியும், நேசிப்பை தாங்க முடியாது. காரணம், சாவை விடவும் வலியது காணாமல் போய்விடுவதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் 4 வயசில் காணா போயிருக்காரு. அப்போ எதுவுமே தெரியாமல் காணா போயிருக்காரு. ஆனால் 18 வயசில் முடிவு பண்ணிவிட்டு நான் காணாமல் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் போன அந்த 4 நாள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், திருப்பி வரப்போ அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து எங்கள் அனுபவத்தை சொல்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க ரோட்டில் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ஒரு சின்ன பசங்க வந்து ஏதோ ஒரு ஊரில் பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களால நேசிப்பை வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நேசிப்பு இல்லாமதனால தான் வந்து அவங்க ஊரை விட்டு ஓடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணாமல் ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்களோ அவங்கள பற்றியுமே இங்கே சொல்கிறாங்க. இந்த பகுதி வந்து இதுதான் காணாமல் போவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த பகுதியை வந்து பார்ப்போம். நன்றி. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த துணை எழுத்து புத்தகம் படிங்க. நன்றி.